ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. 2 லட்ச ரூபாய்க்கு அந்த அம்மாவுக்கு நான் கொடுத்த பிளாட் வந்துங்க 10 லட்ச ரூபாய்க்கு அந்த அம்மா சேல்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. வாவ். ஆமாம், சில மாதத்துலேயே பணத்தெல்லாம் கையில் கொடுக்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி நீங்கள் கோடியாக பெருகணும் தம்பின்னு சொல்லி அந்த அம்மா என்ன மனசார வாழ்த்துனாங்க. ரியல் எஸ்டேட் தொழிலை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இந்த மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் மக்களுக்காக பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட தரம் உயர்ந்துட்டே போதும். ஜீவநதி இதுக்கப்புறம் பெரிய ரேஞ்ச் வரப்போகுதுங்கிறதே இந்த வார்த்தையிலே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வணக்கம் அண்ணாச்சி. மேடம் வணக்கம். வணக்கம். ஓகே சார், நான் ஒரு டைம் உங்கள்கிட்ட கேட்டப்போ நீங்கள் சொன்னீங்க லக்கியான கஸ்டமர்ஸ் மட்டும்தான் எங்ககிட்ட வந்து வர முடியும், ராசியாக இருக்கிற இடத்துல தான் ராசியான நபர்கள் வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக. அதாவது மேடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒற்றவை கவர்ந்து இருக்கும். ஆமாம் ஆமாம். இரும்பை உருக்கும். ஆமாம், பணத்தை ஈர்க்கும். அதாவது மேடம் ராசி உள்ளவங்க மட்டும்தான் நம்மகிட்ட பிளாட் வாங்க முடியும். அப்போ நம்மகிட்ட பிளாட் வாங்கினாங்கன்னா அவங்க ராசி உள்ளவங்களா மாறிடுவாங்க. கண்டிப்பா. சூப்பர். ஓகே. அதே மாதிரி நம்மளோட ஜீவநதி அப்படின்னாவே ஒரு லக்கியான ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே பேசப்படுது. சூப்பர் மேடம். ஸோ அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும், எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க முதல்ல? சூப்பர் மேடம். அதாவது மேடம் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஜீவநதியில் பிளாட் வாங்குறவங்க எல்லாருமே லக்கியானவங்க தான். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா மேடம், சமீபத்தில் ஒரு அம்மா வந்து நம்ம ஆஃபீஸ் வந்திருந்தாங்க. தம்பி எங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு பிளாட் வேணும் தம்பி, ஒரு இடம் வாங்கன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் கையில் தம்பி காசு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா காசுலாம் ஒன்றும் வேண்டாம்மா, யாருமே பிறக்கிற போது எல்லோரும் வந்து இந்த பூமிக்கு வரும்போது சும்மா தான் வந்தோம். நம்ம இந்த பூமியில் பறக்கும்போது எல்லாம் நிர்வாணமாக தான் வந்தோம். ஆனால் இந்த பூமியில் நம்ம வந்து பூமி விட்டு போகும்போதும் நம்ம வந்து நிர்வாணமாக தான் போக போகிறோம். ஆனால் இந்த பூமியில் வாழும்போது நிர்வாணமாக வாழ முடியாது. சிலவங்க கேட்பாங்க, பிறக்கும்போது என்னத்தை கொண்டு வந்தோம், போகும்போது என்னத்தை கொண்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. பிறக்கும்போது ஒன்றும் கொண்டு வரல, போகும்போது ஒன்றும் கொண்டு போகலை. அதுக்கு அந்த பூமியில் வாழும்போது நம்ம சும்மா வாழ முடியாது. ஆமாம், பூமியில் வாழும்போது நம்மளுக்கு உடை தேவை, இருப்பிடம் தேவை, உணவு தேவை. நான் வந்து வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, போகும்போது ஒன்றும் கொண்டு போகலை, அதனால் இந்த பூமியில் வாழும்போது நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாதுங்க. அருமையான ஒரு வீடு தேவை. ஆமாம், 3 வேளை சாப்பிட்றதுக்கு உணவு தேவை, நல்ல ஒரு உடை தேவை. இது அடிப்படை தேவைகள். அதாவது சிலவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கொண்டு வரலாங்க, ஒன்றும் கொண்டு போகலாங்க, எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அது ஒரு சிறப்பான பதில் கிடையாதுங்க. அதனால் அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா நானும் வரும்போது ஒன்றும் கொண்டு வரலாமா, நானும் போகும்போது ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட என் கம்பெனியில் 100கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பணக்காரர்களை நான் உருவாக்கியிருக்கேன். நீங்கள் ஒன்றுமா, நீங்கள் வந்து ஒரு சொத்து வாங்கன்னு ஆசைப்பட்டுட்டீங்களா, ஜீவநதிக்கு வந்துட்டீங்களே, ஜீவநதியில் நீங்கள் கால் வச்சா போதும், ஜீவநதியில் கால் வச்சாலே இப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை உண்டாயிரும். அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோமா காசு இருக்குன்னு கேட்டேன். தம்பி என்கிட்ட இருக்கிறது ஒரு 10,000 தம்பி இருக்குது தம்பி, ஆனால் ஒரு பிளாட் வாங்கன்னு ஆசைப்பட்றேன், என்ன தம்பி பண்ணலான்னு எனக்கு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்க பார்த்தீங்களா, ஆமாம் அதுவே ஒரு வெற்றிக்கு அடையாளம் தான்மா. நீங்கள் ஆசைப்படும் போது ஒரு நியாயமான விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க. ஆமாம், ஒரு சொத்து வாங்கன்னு தான் ஆசைப்படுறீங்க, அது எந்த தவறும் கிடையாது. ஆமாம், அதாவது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை தான் விரும்புகிறீங்க. கண்டிப்பாக இப்பிரபஞ்சம், அந்த கடவுள், அந்த இறைவன் இது உங்களுக்கு தேவையானதன் மேலே தான் ஆசைப்படுறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தருவாருமா. நீங்கள் வந்து ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் ஃப்ரீயாக இருப்பேன், நீங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க கேட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் இருக்காங்க, மருமக இருக்குது, என் பொண்ணு இருக்குது, பையன் இருக்கான். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எங்கள் கார் அனுப்பி விட்றோமா, எங்கள் ஏசி வச்ச காரில் நீங்கள், எங்கள் டிரைவர் வருவார், எங்கள் மேனேஜர் வருவாங்க, எங்கள் காரில் நீங்கள் கிளம்பி வந்துடுங்க. எங்கள் சைட் நாங்கள் ஒரு சுமார் ஒரு 35 இடத்துல நான் சைட் போட்டிருக்கிறேன். நீங்கள் 35 இடத்துல நீங்கள் சுற்றி பாருங்கள். சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வந்து இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிடுங்க. இடம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வாங்க வேண்டாம். நீங்கள் இடம் வாங்கன்னு கம்பரெல்லாம் பண்ணல, சும்மா வந்துட்டு போங்கம்மா. நீங்கள் வந்துட்டு போனாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக வரும். இது வந்து சாதாரண நதி கிடையாது, இது வந்து பணக்காரர்களாக மாற்றுற நதி, இது ஒரு பண நதி, இது ஒரு ஜீவன் நதி. இங்கே வந்தாலே ஜீவன் வந்துடும். ஆமாம், அதனால் வந்து இங்கே வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் பணம் பெருகிறோம். ஜீவநதிக்கு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் வந்து டோரெல்லாம் ஓப்பன் ஆயிரும். அதனால் நீங்கள் தைரியமாக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். சரி, அந்த அம்மா ரொம்ப நேசிக்கிறேன். அதாவது உள்ள பிடிச்சி சொன்னாங்க பார்த்தீங்களா, அதான் உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி இருக்கிறது 10,000 தம்பி இருக்குது, அந்த உண்மையை சொன்னாங்க. சிலவங்கிட்ட காசு இல்லைனா கூட இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த அம்மா உண்மை சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்று அந்த அம்மா தைரியமாக வர சொன்னோம். அந்த அம்மா நம்ம காரில் வந்து இடத்தெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சைட் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆமாம், அந்த சைட்டு விலை வந்து 3 லட்ச ரூபாய். அப்போ வந்து அம்மா சொன்னாங்க, அம்மா தம்பி இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி,
ஒரு 10,000 தான் என்கிட்ட இருக்குது தம்பி, நீங்கள் இதை வச்சுக்கிடுங்க அப்படின்னாங்க. சந்தோஷமாக கொடுங்கம்மா, நீங்கள் 10,000 கொடுங்க, உங்களுக்கு உங்கள் பேரில் உடனே ரசீது போட்டு தரேன்னு சொல்லி அம்மா கூட ரசீது போட்டு கொடுத்தோம். கொடுத்த உடனே அம்மா வந்து சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளார அந்த அம்மா ஒரு 2 லட்ச ரூபா பணத்தோட ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், தாம்பழத்தோட ஆஃபீஸுக்கு ஓடி வந்துட்டாங்க. ஆமாம் ஆமாம், என்னம்மா நடந்துச்சுன்னா அந்த அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். அண்ணாச்சி, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் இறைவன் கடவுள் உங்களுக்கு ஒரு டோரை ஓப்பன் பண்ணுவார்னு சொன்னீங்க. உண்மையிலே உங்கள் வார்த்தை திருவார்த்தை. ஆமாம், உங்கள் நல்ல நீங்கள் ஒரு பாசிட்டிவாக பேசி அனுப்பினீங்க தம்பி. நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, சொந்த அண்ணன் வந்து எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா பணம் தரணுங்க. 10 வருஷம் ஆகி போச்சு. அதை கேட்டு பார்த்து தரவே மாட்டேட்டாரு. எங்கள் அண்ணார் அந்த 2 லட்சம் தரவே மாட்டாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் வந்து திடீர்னு அவர் எதிர்பார்க்குற நேரத்தில் வந்து எனக்கு தர வேண்டிய 2 லட்சத்தை அவர் வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொடுத்துட்டு போயிட்டாரு தம்பி. அதனால தான் தம்பி அந்த 2 லட்ச ரூபா பணத்தோட கூட நான் உங்களுக்கு சந்திக்க வந்துருச்சு. நம்ம ஆஃபீஸுக்கு அந்த 2 லட்சம் பணத்தோட வந்துட்டாங்க. எவ்வளோ ஒரு அற்புதம் பார்த்தீங்களா, ஒரு பாசிட்டிவிட்டி. அதான் அதனால நான் சொல்கிறேன், ஜீவனிதில் நீங்கள் பிளாட் வாங்கல, ஆசை மட்டும் பட்டால் போதும். காசுங்கிற 2வது, பணங்கிறது அது கடவுள் கண்டிப்பாக தருவாருங்க. நீங்கள் வந்து ஒரு ஆடம்பரத்துக்காக சொத்து வாங்க வரல, அதாவது வந்து ஒரு அடிப்படை தேவைக்கு தான் சொத்து வாங்க வரோம். நான் அதை அடிக்கடி என்னுடைய வாடிக்கையாளர்கள் அடிக்கடி என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரேஷன் கார்டு வாங்குறீங்க, ஆதார் கார்டு வாங்குறீங்க, ஆமாம், உங்கள் பேரில் ஒரு பூமி ஒன்று வாங்கி வச்சுக்கிடுங்க, ஒரு பிளாட் உங்கள் பேரில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிடுங்க. ஆமாம், அது பின்னாடி வந்து உங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் எதிர்காலத்துக்கு, உங்களோட சந்ததிக்கு வந்து அது ரொம்ப ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்னு. அதனால தான் அடிக்கடி வந்து நான் மக்கள்கிட்ட வந்து நான் பேசுகிற ஒரு காரியம் அதுதான். ஆமாங்க, கண்டிப்பாக ஒரு பிளாட் நீங்கள் வாங்கிக்கிடுங்க, கண்டிப்பாக முடியும், நம்புங்க, நீங்கள் வந்து கடவுள் தருவார்னு சொல்லி இறைவனை நம்பி நீங்கள் நம்ம ஆஃபீஸுக்கு வாங்க, நல்லது நடக்கும்னு சொன்னோம். அந்த அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த அம்மாவுக்கு அந்த சொத்தை வந்து ஒரு 1 மணி கரை பண்ணி கொடுத்தோம். அந்த அம்மா வந்து மனசார வாழ்த்துட்டு, தம்பி நீங்கள் மகராசனாக இருக்கணும், நீங்கள் கோடி கோடியே பிறக்கணும்னு சொல்லி எங்களை மனசார வாழ்த்துட்டு போனாங்க. அந்த அம்மா மட்டும் இல்லை, அந்த குடும்பமே வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக போகிறாங்க. அதாவது 3 லட்ச ரூபா சொத்து வாங்குறதுக்கு அவங்க வந்தாலும் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வரும்போது குடும்பமே வந்துட்டாங்க. குடும்பமே வந்து ஒரு 3 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கினா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் 3 கோடிக்கு சொத்து வாங்குற கூட அவ்வளோ சந்தோஷப்பட மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மா 3 லட்ச ரூபா சொத்தை வாங்கிட்டு அவ்வளோ சொந்தமாக அவ்வளோ மகிழ்ச்சியாக போனாங்க. ஆமாம், இதை வந்து நான் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறேன் மேடம். சூப்பர் என்னாச்சு, வேற லெவலில் இருந்துச்சு இந்த ஸ்டோரி கேட்கும்போது எங்களுக்கு. ஸோ அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்களால் இமேஜினே பண்ண முடியல. ஸோ இதே மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும், கண்டிப்பாக மாற்றுவேன். ஆமாம், நான் கண்டிப்பாக நிறைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன் மேடம். அதனால் வந்து நான் வந்து இந்த நிகழ்ச்சி மூலம் சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா மேடம், ஒரு வீடு கட்டணும் நம்ம ஆசைப்படணும். ஆமாம், நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் ஒரு ஆசைப்படணும், ஒரு சொத்து வாங்கினா ஒரு ஆசைப்படணும். ஆமாம், நல்ல விஷயத்துக்கு மேலே நம்ம ஒரு ஆசைப்படணும், அது மேலே வந்து நம்ம வந்து ஒரு தாகமாக இருக்கணும், ஒரு விருப்பமாக இருக்கணும், நம்ம அதை சாதிக்கணும்னு ஒரு முயற்சியில் செயல்படும் போது நமக்கு வந்து இறைவனே அந்த வாசலை திறந்து விட்டுருவாருங்க. அதனால் வந்து இந்த மாதிரி நிறைய கதைகள் என்னால் சொல்ல முடியும். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் நீங்கள் சொத்து வாங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஜீவநிதிக்கு வாங்க. இது ஒரு ராசியான ஸ்தாபனம். இது வந்து மக்கள் மத்தியில் இன்றைக்கி நல்ல ஒரு பேரும் புகழமாக வளர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு நிறுவனமாக இருக்குது. அதனால் வந்து இந்த நல்ல நல்ல வாய்ப்பெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஜீவநிதி ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றிங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.